இவர் ஏவி விடப்பட்ட ஏவல் வேட்டை நாய் தான். நான் அவருடைய தகப்பன் சிடி ராஜன் பென்னி இருக்கார் இல்லையா, பென்னியுடைய தகப்பனார்ட்ட நான் அழைச்சி விசாரிச்சேன். அப்படிலாம் அவர் என்னுடைய மகன் இந்த கட்சியில இல்லை. திருவண்ணாமலை மாவட்டம் தான் அவருடைய அவருடைய சுட்டி காட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த முகவரி 58 அண்ணா சாலை, விக்டோபா நகர் 2வது தெரு, திருவண்ணாமலை டவுனுக்கே போய் விசாரிச்சு வந்தாச்சு. சீமானுக்கு எதிராக சீமானுடைய கரும்பு விவசாயி சின்னத்தை பறிச்சு இங்கே களம் கண்டு நாம் தமிழர் கட்சியினுடைய ஓட்டுக்களை எல்லாம் ஏற்கனவே மக்கள் மனசுல பதிஞ்சிருக்குது. கரும்பு விவசாயின்னா நாம் தமிழர் கட்சி ஒரு புதிய கட்சி, ஒவ்வொரு இடத்துல 2000-3000 வாக்குகள் வாங்கிருக்கா சும்மாவா? அப்படி வாக்குகளை எல்லாம் திருடுன பாரதிய பிரஜா ஐக்கியதா பார்ட்டியில அவர் இருந்திருக்கிறார். அவர் வேட்பாளராக களம் இறங்கி இருக்கிறார். காட்டவா நானு? நீங்க மறுக்க முடியாது. வெற்றிக்குமரன் போன்ற நபர்கள் உண்மையான தமிழ் தேசியவர்களாக இருந்தால் நம்முடைய பஞ்சாயத்து எல்லா வீட்லையும் இருக்குது. வீட்டுக்கு வீடு வாசல் படி இருக்கு. வாசல் படி என் வீட்டில் இல்லைன்னு யாராவது சொன்னாங்கன்னா அதை நான் ஏற்க முடியாது. இந்த பஞ்சாயத்தை யாரோட பேசி தீர்க்கணுமோ அவர்களோட பேசி தீர்க்கணும். பேசி தீர்க்கவில்லை என்று சொன்னால் காலம் மருந்திடும். அமைதி காக்க வேண்டும். மற்ற சேனல்களுக்கு போய் பேசுவது சரியான தீர்வாக இருக்க முடியாது. ஒதுக்கப்பட்ட பிதுக்கப்பட்ட நபர்களுக்காக நீங்கள் குரல் உண்மையாக எழும் என்றால் வேங்கை வேலுக்கெல்லாம் எங்கே போனீர்கள் ராஜா? ஆணையம் சுட்டி காட்டிருச்சு அப்படின்னு பரிந்துரையின் பேர்ல ஒரு வழக்கு தொடுக்கிறான்னா அதுக்கு ஒரு முகாந்திரம் வேணாமா? சண்டால் என்ற சொல் பைபிள்ல இருக்குது. திருப்பாடல்கள் 12:8 ரெஃபரன்ஸ் தர்றேன். அப்ப நீங்க பைபிளை தடை செஞ்சிருவீங்களா? சண்டாளன் என்கிற சொல்லை வைத்து கருணாநிதியை இழிவுபடுத்தினார் என்று சொன்னால் அவர் சண்டாளத்தனமா தானே நடந்தாரு. இப்போ சின்னங்கள் முரட்டடி, இருட்டடிப்பு செய்தல், ஊடக இருட்டடிப்பு, ஊடக புறக்கணிப்பு, ஊடகத்தில் அவதூறு செய்வது, ஏற்கனவே ஹனி டிராப்பிங் மன்னர் ஆட்சி காலத்துல இருந்தே செஞ்ச ஆட்கள் தானே இவங்கெல்லாம். விஜயநகர அரசினுடைய கொடுங்கோல் ஆட்சியினுடைய நீட்சி தானே இருந்தது. பொம்பளைகளை வச்சு விளையாட்டு காட்டுறது, இந்த பென்னி ராஜன் மாதிரி கும்பல்களை கொண்டு கதை பேச விடுறது. சார் என்னதான் பேசுனாங்க? கொள்கைக்காரனுக்கு முன்னாடி அற்ப பதர்கள்லாம் எம்மாத்திரம். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கிறேன். நாம் தமிழர் கட்சியில் இப்போ அந்த கட்சியை சுற்றி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க. திடீர்னு பார்த்தா புதுசாக நாம் தமிழர் கட்சியிலேருந்து பிரிஞ்சு ஒரு 4 பேர் புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறோன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதனுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் மேலே SC/ST வழக்கு, அவங்களுக்குள்ளே பேசின சில வாட்ஸ்அப் தகவல்கள்லாம் லீக் ஆகி அது ஒரு பெரிய பிரளயமாக மாறிட்டு வரதை நம்ம பார்க்குறோம். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இந்த 2026 தேர்தலில் இந்த நாம் தமிழர் கட்சி எப்படியா சந்திக்க போகுது? 4-5 பேர் இந்த கட்சியை விட்டு வெளியே போனதாக நீங்கள் யாரை சுட்டி காட்டுறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். பென்னி ராஜன் சொல்லிட்டு திருவண்ணாமலையை சேர்ந்த ஒருத்தர், அவர் கட்சியிலேருந்து வெளியில் போனதாகவும் ஒரு 4 நாட்களுக்கு முன்பதாக சென்னை ப்ரெஸ் கிளப்பில் அவருடைய புதிய கட்சியை அறிமுகப்படுத்தி அவர் பேசும்போது சில விஷயங்களை கூறுறாரு. ஸோ அதன் மூலமாக நான் கேட்குறேன், பென்னி ராஜன் நாம் தமிழர் கட்சியான்னு அதுக்கான அடிப்படை அடையாளத்தை கேட்டிங்களா அவர்கிட்ட? அது கேட்கும்போது அவர் ஒரு நீங்கள் ஒரு ஊடகவியலாளரா? அவர் எடுக்கிற வாந்தியெல்லாம் கொண்டு இங்கே நம்மகிட்ட கேட்கக்கூடாது. அந்த அளவுக்கு அவர் ஒரு பெரிய ஆள் கிடையாது. அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கர் அப்படின்னு சொன்னால் அவர்கிட்ட உண்மையிலேயே நீங்கள் நாம் தமிழர் கட்சியில் இருந்தீங்களா, என்ன பொறுப்பில் இருந்தீங்கன்னு கேட்கணுமா இல்லையா? கேட்கணும். கேட்டாங்க. இதை உறுதி செய்ய வேண்டுமா இல்லையா? அவர் கேட்கும்பொழுது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் நாம் தமிழர் கட்சிக்காக மறைமுகமாக வேலை செஞ்சேன், உறுப்பினர் இல்லாமல் நான் வேலை செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரியான தகவலில் அவர் நாம் தமிழர் கட்சியோட பொறுப்பாளர்கிட்ட பேசும்போது அவர் பேசியிருக்கார். ஆனால் அவர் ஒரு அடையாள அட்டை சுமந்துட்டு வந்த மாதிரி நம்மளுக்கு தெரியல. அப்படி பார்த்தா ஸ்டாலினும் மறைமுகமாக நாம் தமிழர் கட்சிக்காக ஓடியாடி உழைக்கிறாரு. எப்படியாவது சீமானை கைது செய்ய வேண்டும், சீமானை உள்ள சிறையில் அடைக்க வேண்டும் அப்படின்னு. ஆனால் நாம் தமிழர் கட்சி வளரப்போகுது. சிறையில் அடைத்தால் கைது செய்தால் அப்படின்னா மு.க. ஸ்டாலினை நம்ம நாம் தமிழர் கட்சியினுடைய மறைமுக செயற்பாட்டாளர், ஆதரவாளர், இன்னும் சொல்ல போனால் நாம் தமிழர் கட்சிக்காரன்னு சொல்லிடுவீங்களா? இதெல்லாம் சப்பையான காரணங்கள். ஒரு கட்சியை சேர்ந்தவர் என்றால் அவருடைய அதற்கான ஆதாரங்கள், தரவுகள் இருக்கணும். இதை விட்டுவிட்டு ஒருத்தர் வாந்தி எடுத்தார் என்கிற ஒரு சப்பை காரணங்களை கொண்டுட்டு நான் நாம் தமிழர் கட்சியில தான் இருந்தேன், இப்போ நான் வெளியேறிட்டேன். ரைட், வெளியேறிட்டீங்களா? பத்திரிகையாளர் சந்திப்பு எதற்காக நடந்தது? உங்கள் கட்சியினுடைய கொடியை அறிமுகப்படுத்துவதற்கும், உங்கள் கட்சியின் கொள்கைகளை சொல்வதற்கும், உங்கள் கட்சியினுடைய நிலைப்பாடுகளை வரக்கூடிய எதிர்வரும் தேர்தலில் களத்தில் தமிழக மக்களுடைய நலன் கருதி என்ன செய்ய போகிறீர்கள் என்பதாகத்தானே இருக்க வேண்டும். ஆனால் அப்படி அதை பற்றி ஏதாவது ஒரு வார்த்தையில் பேசினாரா? ஏதாவது சொன்னாரா?
அவருடைய அஜெண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 பாயிண்ட் அவங்க கொடுத்துருந்தாங்க. ஆனால் அதில் பெரிய அளவுக்கு எதுவுமே இல்லை. இது என்ன அப்படின்னு சொன்னா, முழுக்க முழுக்க சகோதரர் சீமான் அவர்களை கட்டம் கட்டுவதற்காக இவர் ஏவி விடப்பட்ட ஏவல் வேட்டை நாய் தான். அதற்காக வாங்கிய பணத்திற்காக கொடுக்கப்பட்ட அற்ப கூலி தொகைக்காக யூதாஸ் போல அந்த வேலையை செய்து வருகிறார். நான் அவருடைய தகப்பன் CD ராஜன் பென்னி இருக்கார் இல்லையா, பென்னியுடைய தகப்பனார்ட்ட நான் அழைச்சி விசாரித்தேன். அப்படிலாம் அவர் என்னுடைய மகன் இந்த கட்சியில் இல்லை. திருவண்ணாமலை மாவட்டம் தான் அவருடைய அவருடைய சுட்டி காட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த முகவரி 58 அண்ணா சாலை, விக்டோபா நகர், 2வது தெரு, திருவண்ணாமலை டவுனுக்கே போய் விசாரிச்சு வந்தாச்சு. ஆனால் அவருடைய தகப்பனார் அவருடைய உறவினர்கள் எல்லாருமே தெளிவாக சொல்றாங்க, என்னுடைய மகன் எக்காலத்திலும் அவர் நாம் தமிழர் கட்சியில் இருந்ததில்லைன்னு. ஆனா நான் சொல்றேன், சரி இருந்ததில்லை, அப்ப வேற ஏதாவது ஒரு கட்சியில இருந்திருப்பாரான்னு தேடி பார்த்தா, சீமானுக்கு எதிராக சீமானுடைய ஏற்கனவே பயன்பாட்டில் இருந்த கரும்பு விவசாயி சின்னத்தை பறிச்சு இங்கே களம் கண்டு நாம் தமிழர் கட்சியினுடைய ஓட்டுக்களை எல்லாம் ஏற்கனவே மக்கள் மனசுல பதிஞ்சிருக்குது. கரும்பு விவசாயின்னா நாம் தமிழர் கட்சி ஒரு புதிய கட்சி, ஒவ்வொரு இடத்துல 2000-3000 வாக்குகள் வாங்கிருக்கேன் சும்மாவா? அப்படி வாக்குகளை எல்லாம் திருடுன பாரதிய பிரஜா ஐக்கியதா பார்ட்டியில அவர் இருந்திருக்கிறார். அவர் வேட்பாளராக களம் இறங்கியிருக்கிறார். காட்டவா நானு? நீங்க மறுக்க முடியாது. ஆனால் அவர் நாம் தமிழர் கட்சியில இருந்தார் அப்படின்னு சொன்னா ஒரு சேனலாவது ஏறத்தாழ நான் அன்றைக்கு பத்திரிகையாளர் மன்றத்தில் ஏறத்தாழ 72 ஒளிப்பட கருவிகள் இருந்தது. ₹1 நீங்கள் நாம் தமிழர் கட்சியில இருந்ததாக சொல்கிறீர்களே, என்ன ஆதாரம் அப்படின்னு நீங்க என்னைக்காவது ஒரு கேள்வியை கேட்டீங்களா? உங்களை விட்டுருங்க, யூடியூபர்களை பொதுவாக இந்த கார்பரேட் சேனல்கிற சேட்டலைட் சேனல் பொருட்டாவே எடுத்துக்கிறது கிடையாது. ஆனா உண்மையிலேயே சொல்ல போனால் யூடியூபர்கள்லாம் மக்களின் ஊடகம், மக்களின் பிரச்சனைகளை பேசுகிற ஊடகங்கள். ஆனால் மக்களின் ஊடகமா இருக்கக்கூடிய யூடியூபர் உங்களெல்லாம் பெருசா பொருட்டா எடுத்துக்கிறது இல்லை. இந்த கார்பரேட்டுகள்ல தீர விசாரித்து முன்னையும் பின்னையும் இதுக்கு பின்னாடி யார் இருக்கா என்ன ஏதெல்லாம் விசாரிச்சு ஒளிபரப்பக்கூடிய அந்த சோகால்டு ஊடகங்கள் இருக்குல்ல, அந்த ஊடகங்கள்லாம் ஒரு கேள்வி கேட்டாங்களா? நீங்க நாம் தமிழர் கட்சி தானா? முன்னாள் நாம் தமிழர் கட்சியில இருந்தீங்களா? அப்படி ஏதாவது ஒரு கேள்விகள் கேட்டாங்களா? கேட்கல. அவர்களுடைய சொந்த அரசியல் அரிப்பிற்காக, சொந்த அரசியல் ஆதாயத்திற்காக யாரோ ஒருத்தம் சொல்றான் அப்படின்றத அப்படியே உள்வாங்கி காட்சிப்படுத்தி அதை வெளியிட்டு நீங்கள் உங்களுடைய அரிப்புகளுக்கு சொரிந்து விட்டு சுகம் காணுவதை தவிர வேற என்ன நீங்க கண்டீர்கள்? இது நேற்று இன்றா? தமிழர்களுக்கென தனித்த அரசியல் அதிகாரம் வந்துவிடக்கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக இருக்கிறார்கள். நீங்கள் தானே திராவிடம் என்றாலே தமிழ், தமிழ் என்றாலே திராவிடம். அப்ப தமிழ் தேசியம் என்று ஒருத்தர் சீமான் போன்ற நபர்கள் பேசி வந்தால் அவர்களை நீங்கள் ஆதரிக்கவல்லவா செய்ய வேண்டும். ஏன் சீமானை பத்தி நீங்க கதறீங்க, பதறீங்க? ஒன்று தெளிவாக தெரிகிறது, சீமான் உங்கள் முகாமில் இருக்கிற வரை சீமான் பேசினதெல்லாம் வேத வாக்காக இருந்தது. ஆனால் சீமான் இப்பொழுது உங்கள் முகாமை விட்டு வெளியே போயிட்டார். அவன் எந்த முகாம் இருந்தானோ அந்த முகாம் போலியானது என்பதை அறிந்து அந்த முகாமையே நிர்மூலமாக்க முனையும் போது நீங்கள் சீமானை கடித்து குதறுகிறீர்கள். உங்களால் கடித்து குதற முடியாமல் போகும்போது விஜயலட்சுமிகளையும் வீரலட்சுமிகளையும் காந்தராஜுகளையும் பென்னிராஜன் போன்ற அல்லக்கைகளையும் ₹200 உடன்பிறப்புகளையும் அனுப்பி கடித்து குதற வைத்திருக்கிறீர்கள். தமிழர்கள் எங்களுக்கு இதையெல்லாம் ஊடறுத்து பார்ப்பதற்கு துப்பறிவதற்கு எங்களுக்கெல்லாம் அவ்வளவு தூரம் எங்களுக்கு அறிவு குறைவா? அறிவு செருக்கால் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களை நீங்கள் வெல்ல முடியும் என்றால் ஒன்றே ஒன்றுதான், ஏய்ப்பதில் மட்டும்தான். அறமற்ற செயல்களின் மூலமாகத்தான் தமிழர்களை வெல்ல முடியுமே ஒழிய அறத்தோட நேருக்கு நேராக நெஞ்சுக்கு நெஞ்சாக உங்களால் தமிழர்களை ஒருபோது வீழ்த்த முடியாது. அதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு நபர் தான் நீங்கள் சுட்டிக்காட்டிய ராஜன் பெற்றெடுத்த மைந்தன் அந்த பென்னி. இது போன்ற நபர்கள் இன்னும் அதிகமாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் தேர்தலுக்கு நம்மளுக்கு 2 வருடங்கள் தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது நாம் தமிழர் கட்சி வீழ்த்துவதற்காக இது போன்ற மேலும் சில நபர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இப்போ நான் ஒரு அருட்பணியாளரா இயேசு கிறிஸ்து செலக்டட் ஒரு 12 கேடர்ஸை உருவாக்குனாரு. பொதுவாக நாங்கள் பேசுகிறது வழக்கம், ஜீசஸ் நெவர் ஃபெயில்ஸ், இயேசு கைவிட மாட்டார் அப்படின்ற ஒரு பொருளில் ஜீசஸ் நெவர் ஃபெயில்னுவோம். ஆனால் நான் இன்னொரு பக்கம் யோசிக்கும் போது ஹி ஃபெயில்டு.
எவ்வளவு பெரிய ஒரு மானிட மைந்தன் தேவகுமாரன், அவருடைய சாய்ஸஸ்லயே 12ல் 1 சோட போயிடுச்சே. புரியுதுங்களா? ஸோ யூதாஸ்ங்கிற ஒரு மனுஷன் வந்தான். ஸோ இது போல எக்கச்சக்கமாக மானிட மைந்தனுக்கே இப்படிலாம் வருது அப்படின்னு சொன்னா, சிலுவையில் கழுவேற்றிக் கொள்வதற்கு ஒருத்தன் பிறக்கிறான் அப்படின்னா, சீமான் போன்ற இயேசு கிறிஸ்துவின் ஆவி நிரம்பிய ஒரு இது போன்ற இன தேசிய விடுதலை நெருப்பை சுமந்து வரக்கூடிய சீமானுக்கு இன்னும் நிறையா வருவாங்க. அவர்களை எல்லாம் காலம் அடையாளப்படுத்தும், களமும் அடையாளப்படுத்தும். இவர்கள் எங்கிருந்து வருகிறார்கள், யாரால் இயக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி. நாம் தமிழர் கட்சியிலிருந்து நிறைய பேர் பிரிஞ்சு போயிருக்காங்க. இப்படி பிரிந்து போனவர்களில் சில பேர் வந்து திராவிட ஊடகங்களுக்கு பேட்டி கொடுக்குறதையும், அந்த ஊடகங்களில் போய் சீமானை பற்றி அவதூறாக பேசுகிறதையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது போன்ற செயல்களை செய்பவர்கள் வந்து ஒரு எடுத்துக்காட்டாக திரு வெற்றிக்குமரன் அவர்களை நான் சொல்கிறேன். அவர் வந்து அறக்கழகம்ங்கிற ஒரு திராவிட சார்புடைய ஒரு யூடியூப் சேனலுக்கு அவர் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. ஸோ இவர்கள் இந்த மாதிரி திராவிட சேனலுக்கு போய் பேட்டி கொடுக்கறதுங்கிறது இவர்கள் தாங்கிய தமிழ் தேசிய சிந்தனையை நீர்த்து போக செய்யாதா? உங்களுடைய பார்வையிலேயே பொதுவாக திராவிடத்தினுடைய அடிதாங்கிகள் அல்லது தொங்கு சதைகள் பொதுவாக சீமானை ஒரு பொருட்டாக ஒரு வார்டு கவுன்சிலர் கூட வாங்க வக்கில்லை என்று தான் நீங்கள்லாம் கன்சிடர் பண்ணுறீங்க. அப்படின்போது சீமான் கட்சியிலிருந்து 1-2 நிர்வாகிகள் 1-2 உறுப்பினர்கள் நீக்கப்படுவதை குறித்து நீங்கள் ஏன் அக்கறை எடுக்கிறீர்கள்? உங்களுடைய பார்வையிலேயே அவர் ஒரு வார்டு கவுன்சிலருக்கு தகுதி இல்லாதவர் ஆயிற்றே, அப்புறம் ஏன் சீமானையும் சீமானுடைய கட்சியிலிருந்து போகிறவர்களை குறித்து நீங்கள் ஏன் பதற்றப்படுகிறீர்கள்? அதையெல்லாம் நீங்க ஏன் கன்சிடர் பண்றீங்க, ஒரு பொருட்டா எடுத்துக்கிறீங்க? புரியுதுங்களா? சீமானுடைய கட்சியிலிருந்து தான் இது போல இந்த இடப்பெயர்வு அல்லது வெளியிலிருந்து புதிய நபர்கள் அல்லது உள்ள இருந்து வெளியேறக்கூடிய நபர்கள் போய் வர்றாங்களா? எல்லா கட்சிகளும் போய் வர்றாங்கல்ல இல்லையா? எல்லா கட்சிகளும் போய் வர்றாங்க. இது இயல்பான ஒன்றாக இருக்குது. அப்படி இருக்கும்போது சீமானுடைய கட்சியிலிருந்து யாரோ ஒருத்தர் போனா கூட போதும், உங்களுடைய கண்களை வந்து யாராவது போறாங்களா? சரி ரைட், யாராவது வெளியே போறவங்களை பத்தி பேசுறீங்களே, புதுசா கட்சிகளை வர்ற நபர்களை பத்தி நீங்க பேச மாட்டீங்க ஏன்? அப்படின்னா சீமான் உங்களை ஏதோ ஒன்று உங்களுடைய ஒவ்வொரு நாளும் உங்க தூக்கத்தை கெடுத்துக்கிட்டே இருக்கிறார். உங்க தூக்கத்தை கெடுக்க ஐயா ஸ்டாலின் கூட சமீபத்தில் அப்படி ஒரு வார்த்தை, என்னுடைய தூக்கமே போச்சுங்க அப்படின்ட்டு ரொம்ப பதறி பேசியிருந்தார். உண்மை, அவருக்கு பல காரணங்கள் இருந்தாலும் முதன்மையான காரணம் ஸ்டாலினை தூங்க விடாம பண்றது சகோதரர் சீமான் தான். திமுகவை நேருக்கு நேராக நெஞ்சு துணிவோடு ஒற்றை நபரா ஒரு களம் கண்டு 35 லட்சம் வாக்குகளை பெற்று தனித்த அடையாளத்தோட காசு, பணம், பொருள், சாராயம், எந்த இழிவான எந்த ஆதாயத்தையும் காட்டி வாக்குகளை பெறாம நேருக்கு நேராக கொள்கைகளை சொல்லி வாக்கு கேட்டிருக்கிறான்னா, இப்படிப்பட்டவன் தான் அங்க வீரன். அந்த வீரனை பார்த்து கோழைகளும் பயப்படுவதில் என்ன வியப்பு இருக்க முடியும்? ஸோ அதனால சீமானுடைய கட்சியிலேருந்து வெளியே போறாங்கன்னா பொருத்தமில்லாத நபர்கள் வெளியே போவாங்க. ஆனால் ஒன்று, நீங்கள் சுட்டிக்காட்டிய வெற்றிக்குமரன் போன்ற நபர்கள் உண்மையான தமிழ் தேசியவர்களாக இருந்தால் நம்முடைய பஞ்சாயத்து எல்லா வீட்லையும் இருக்குது. வீட்டுக்கு வீடு வாசல் படி இருக்கு. வாசல் படி என் வீட்டில் இல்லைன்னு யாராவது சொன்னாங்கன்னா அதை நான் ஏற்க முடியாது. நானும் எனது மனைவியும் சண்டை போடவில்லை என்று எந்த தம்பதியர்களும் சொன்னார்களோ அது என்னால் ஏற்க முடியாது. அது பொய்யான ஸ்டேட்மெண்ட்டாக தான் இருக்கும். அந்த வகையிலே நாம் தமிழர் கட்சியிலிருந்து நபர்கள் வெளியேறி இருக்கிறாங்க, வெளியிலேருந்து உள்ளே வந்திருக்கிறாங்க. ஆனால் இந்த பஞ்சாயத்தை யாரோட பேசி தீர்க்கணுமோ அவர்களோட பேசி தீர்க்கணும். பேசி தீர்க்கவில்லை என்று சொன்னால் காலம் மருந்திடும். அமைதி காக்க வேண்டும். மற்ற சேனல்களுக்கு போய் பேசுவது சரியான தீர்வாக இருக்க முடியாது. ஆமாம், ஏன்னா தியாகத்தினுடைய அடிப்படையில் தான் இந்த இயக்கம், இந்த விடுதலை வந்து இருக்கு. விவிலியத்திலிருந்து ஒரு வாசகத்தை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். நீங்கள் ரத்தம் சிந்தும் அளவிற்கு நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே எதிரியை அப்படின்னு ஒரு மேற்கோள் இருக்கும். அப்போ தமிழ் தேசிய விடுதலை களம் அப்படின்றது என்னன்னா, தன்னுடைய உயிரையே கொடுக்கறதுக்கு துணிகிற அந்த இடத்துக்கு வந்து நிற்கணும். கட்சியை விட்டு நிறுத்திட்டாரு, என்ன காரணம்னு சொல்லலை. நான் வந்து அவரை பேச முயற்சி செய்தேன், அவர் என்னுடைய சொற்களுக்கு அவர் செவிச, இதெல்லாம் அற்ப காரணங்கள். அது உண்மையாகவே இருக்கும் என்றாலும் நீங்கள் இன்னும் ரத்தம் சிந்தும் அளவிற்கா நிலைமை சூழல் மோசமாயிருச்சு. சீமானை எதிர்த்து போற வர்ற சேனல்கள் எல்லாம் போய் நீங்க பேசுறதுக்கு அமைதி காருங்கள், அமைதி காத்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து சத்தமிடாது இருக்கிற ஆட்டுக்குட்டியை போல அமைதியாவில் இருந்தாரு. சிலுவையில் தொங்கும் போது மட்டும்தானங்க என் விண்ணகத்தந்தாய் என்னை ஏன் கைவிட்டீர், என்னை ஏன் கை நெகிழ்ந்து கத்தினாரு.
புரியுதுங்களா? ஸோ இந்த வேதனைக்குள்ளாக போகிறதற்கு ஒருத்தன் துணிச்சலாக இருந்தால் மட்டும்தான், அவனால் மட்டும்தான் இந்த தமிழ் தேசிய விடுதலை சாத்தியமாகுமே ஒழிய அற்ப காரணங்களுக்காக வெளியேறிவிட்டு வெளியேற்றப்பட்டதுக்கு அடையாளமாக போற வர சேனல்கள்லாம் போய் பேசி முறையீடு செய்வது சரியாக இருக்க முடியாது. நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் மீது SC/STயில் ஒரு வழக்கு ஒன்று பதிஞ்சிருக்காங்க. அவர் வந்து இந்த சண்டாளன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினதா ஒரு வழக்கு ஒன்று பதிஞ்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான வழக்குகள் அவருடைய அடுத்த 2 வருட அரசியல் வாழ்க்கையை பாதிக்கும்னு நினைக்கிறீங்களா? பாதிக்காது. அதை அப்படியே நீங்கள் என்ன கேள்வி கேட்டீங்களோ அதை அப்படியே வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய ஹைக்கை தான், ஒரு அடுத்த ஹைட்டுக்கு போயிடுவார் அவர். SC/ST ஆணையம் உண்மையிலேயே திமுகவினுடைய சொம்பு ஆணையமாக செயல்படுது என்பதைத்தான் இந்த வழக்கின் மூலமாக நான் புரிந்து கொள்கிறேன். உண்மையிலேயே நீங்கள் பட்டியல் பிரிவினருக்காக ஒதுக்கப்பட்ட பிதுக்கப்பட்ட நபர்களுக்காக நீங்கள் குரல் உண்மையாக எழும் என்றால் வேங்கை வேலுக்கெல்லாம் எங்கே போனீர்கள் ராஜா? எங்கே போனீர்கள்? உங்கள் வாய் ஏன் அப்போதெல்லாம் அந்த பீத்தண்ணியை மக்கள் குடிக்கும் போது நீங்கள் ஏன் மூடிக்கொண்டீர்கள்? உங்கள் செவி ஏன் என்னது கொழுப்பு அடைச்சிருச்சா? ஆணையம் சுட்டி காட்டிருச்சு அப்படின்னு பரிந்துரையின் பேரில் ஒரு வழக்கு தொடுக்கிறான்னா அதுக்கு ஒரு முகாந்திரம் வேணாமா? சண்டால் என்ற சொல் பைபிள்ல இருக்குது. திருப்பாடல்கள் 12:8 ரெஃபரன்ஸ் தர்றேன். அப்போ நீங்கள் பைபிளை தடை செஞ்சிருவீங்களா? சண்டாளன் என்கிற சொல்லை வைத்து கருணாநிதியை இழிவுபடுத்தினார் என்று சொன்னால் அவர் சண்டாளத்தனமாக தானே நடந்தாரு. புரியுதுங்களா? சண்டாளர் என்கிற ஒரு சாதி இருக்கு, தமிழ்நாட்டில் இருக்கா? அப்படி இருக்கிறாங்கன்னா எத்தனை விகிதம் இருக்கிறாங்க? எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்க? இல்லாத ஒரு சாதி, இல்லாத ஒரு டீ கடையில் நீங்கள் ஏன் டீ ஆத்துறீங்க? ஆளே இல்லாத கடையில் எதுக்கு டீ ஆத்துறீங்க? சண்டாளர்கள் இங்கே இருக்கிறாங்களா? யார் சண்டாளர்ன்ற ஒரு கேள்வி வருது. ஒரு பிராமண பெண்ணுக்கு ஆணுக்கும் சூத்திர பெண்ணுக்கும் பிறந்துட்டா அவன் சண்டாளர். இதெல்லாம் என்ன விதமான கதை? சரி, உண்மையிலேயே இப்படி வச்சுக்கிறோமே, சாதி மறுப்பு செய்தவர்கள், சாதி பிரதிஷ்டம் பண்ணவர்கள், அதாவது ஒற்றை குடிகளுக்குள்ள திருமணம் செஞ்சுக்கிறவங்க, அகமண முறையை எதிர்த்து இருவேறு குடிகளுக்குள்ள சாதி மனத்தை செஞ்சவங்க தான் சண்டாளன்னு சொன்னா அது இழிவான சொல் இல்லையே. அப்படி பார்த்தாலும் சரி, இழிவான சொல்லுன்னு வச்சுக்கிட்டா அந்த இழிவான சொல்லுக்கு நீங்க எத்தனையே என்னது விதவைகளுக்கு விதவைன்னு சொல்லக்கூடாது, கைம்பெண்டு சொல்லுங்க, அழகான்னு என் பேரை மாத்துங்க. அப்படியே வச்சுக்கிறோம். சண்டாளர்னு ஒரு சாதி இருக்குன்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட சாதியின் பெயரை சொல்வதெல்லாம் SC/ST வரம்புக்குள்ள வராது, அட்ரோசிட்டிஸ் ஆக்டுக்குள்ள வராது. அப்ப பறையர்ன்ற குடி பெயரை என்ன சொல்லுவீங்க? பட்டியல் பிரிவு தான், SC/STக்குள்ள தான் இருக்குது. பறையர்ன்றது என்ன சொல்லுவீங்க? சக்கிலியர்னு ஒரு சாதி இருக்குது, அருந்ததியர்னு இருக்குது, SC/STக்குள்ள தான் இருக்குது. அந்த சாதியை சொல்லிட்டேன்றதுக்காகவே அது SC/ST அந்த அட்ரோசிட்டிஸ் ஆக்டுக்குள்ள வருமா? சொல்லுங்க. ஸோ கூறுகட்ட ஆணையம், கூறுகட்ட காவல்துறை, இது காவல்துறையுடைய முதன்மை அமைச்சராக பொறுப்பில் இருக்கக்கூடிய ஸ்டாலினுக்கு கூட தெரியலையா? ஒரு ஒப்பீனியன் கேட்க மாட்டாங்களா என்ன? ஒரு வழக்கை பதிவு செய்யறதுக்கு முன்னாடி. சார், வழக்கு என்பது சாதாரண ஒரு விஷயம். வருண்குமார் IPS விடயத்திலேயே தெளிவாக சொல்லிட்டார். 139 இருக்குது, நீங்கள் 200 ஆக்காம விட மாட்டீங்க போல. ஸோ அவரே தான் எதிர்பார்த்து இருக்கிறாரு சீமான். வழக்குக்கெல்லாம் 5 நிற்கிற நபர்ன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சீமான? கூப்பிடுற இடமெல்லாம் வந்து நேர் நின்று இருக்கிறாரு. நீங்க எங்கே கூப்பிட்டாலும் சரி வந்து நேர் நிற்கிறாரு. உங்களுடைய தண்டவாளங்களையும் வண்டவாளங்களையும் உடைச்சு பட்டவர்த்தனமா முகத்திரையை கிழிப்பதற்கான அருமையான ஒரு வாய்ப்பு வந்திருக்குது. சண்டாளன் யார்? நீங்க தான் பார்ப்பனியத்தினுடைய அந்த சாராம்சத்தை எதிர்க்கிற நபர்கள் திராவிடர்கள்னு சொன்னா, பார்ப்பனன்னு சொல்றான் ஒரு பிராமணனுக்கும் சூத்திரனுக்கும் பிறந்தா அவன் சண்டாளனா மாறிடுவான். பிறப்பின் அடிப்படையில் அவன் ஒரு கதை கட்டுறான்னா அந்த கதையை நீங்க எப்படிங்க ஏற்கிறீங்க? அப்புறம் ஏற்கிறீங்கன்னு சொன்னா திராவிடர்கள் எப்படி ஆரியத்தை நீங்க எதிர்க்கிறீங்கன்னு சொல்ல முடியும்? அதனால ஆரியமும் திராவிடமும் ஒண்ணு. சீமானோட ஐ ஸ்டாண்ட் வித் சீமான். புரியுதுங்களா? மக்களுக்காக பேசுங்க, மக்களின் நலன் சார்ந்து பேசுங்க. இதெல்லாம் ஒரு அற்பமான ஒரு விடயங்க சார். அடுத்த 2 ஆண்டுகள் என்ன? சீமான் வந்து முக்கியமாக இந்த தமிழ்நாட்டில் சீமானுக்கு முன் சீமானுக்கு பின் என்கிற ஒரு அரசியல் அத்தியாயத்தை he has started already. அவர் துவக்கி வச்சுட்டார். அதனால இந்த கேள்விக்கான விட என்ன அப்படின்னு சொன்னா, வழக்கா இருக்கட்டும், அது எதுவாக இருக்கட்டும், சீமானுக்கு அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக மாறுமே ஒழிய அவருக்கு அது ஒரு பின்னடைவை உண்டாக்காது. 2026 தேர்தலுக்குள்ள இன்னும் என்ன மாதிரியான சிக்கல்களை நாம் தமிழர் கட்சி சந்திக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? அது ஒரு அசம்சனா சொல்லுங்களேன். இப்போ சின்னங்கள் இருட்டடிப்பு செய்தல்,
ஊடக இருட்டடிப்பு, ஊடக புறக்கணிப்பு, ஊடகத்தில் அவதூறு செய்வது, ஏற்கனவே ஹனி டிராப்பிங் மன்னர் ஆட்சி காலத்திலிருந்தே செஞ்ச ஆட்கள் தானே இவங்கெல்லாம். விஜயநகர அரசினுடைய கொடுங்கோல் ஆட்சியினுடைய நீட்சி தானே இருந்தது. பொம்பளைகளை வச்சு விளையாட்டு காட்டுறது, இந்த பென்னிராஜன் மாதிரி கும்பல்களை கொண்டு வந்து கதை பேச விடுறது. சார் என்னதான் பேசுனாலும் சரி, ஒரு 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 கொள்கைக்காரனுக்கு முன்னாடி அற்ப பதர்கள்லாம் ஏமாத்துறோம். இன்னும் சொல்லப்போனால் அந்த சண்டாளர்ன்ற வார்த்தையே அதுதான். சண்டு பதர்கள் சார், ஒன்றுக்கும் பயனற்ற ஆட்கள் தான் சார் இவர்கள். இவர்கள் நாம் தமிழர் கட்சியை வீழ்த்தி விடுவோம் என்பதெல்லாம் தன்னுடைய சொல்லுக்கு அத்தனை பேரும் பொட்டி பாம்பு அடங்கி நிற்கிறான் பாருங்க. வாக்குகள் மட்டுமே 35 லட்சம். இவருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா எத்தனை பேர் பல கோடி எந்திரிச்சு நிற்பான். இது நடக்குதா நடக்கலையான்னு பாருங்க. வாக்குகள் மட்டும் நான் இன்னாருக்குத்தான் வாக்களிப்பேன் அப்படின்னு இந்த பாரதிய ஜனதா பூச்சாண்டியவும் கடந்து 35-36 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்கிறான் அப்படின்னு சொன்னா, சீமானை உண்மையிலேயே நீங்கள் சிறைப்படுத்தி பாருங்கள். இந்த தமிழகம் என்ன விதமான எதிர்வினையை ஆற்றும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. அதனால தான் திருப்பி சொல்றேன், நான் ஒரு கிறித்தவனா தமிழனா இந்த மண்ணின் மகனா இருந்து பேசுறேன். என்னை பார்த்து சிறுபான்மை என்று சொன்னதுனால இன்றைக்கும் ஸ்டாலின் பெயரை உச்சரிக்கும் போதெல்லாம் தெலுங்கு சின்ன மேளம் கருணாநிதி ஸ்டாலின் சின்னம் சிறுபான்மைன்னு தான் நான் பேசுறேன். ஏன்னா என்னைய கொச்சப்படுத்தின எவனையும் நான் விட்டு வைக்க முடியாது. உண்மையிலே நீங்கள் சுயமரியாதைக்காரர்களாக இருந்தால், சுயமரியாதையை பேசுகிறவர்களாக இருந்தால், இந்த மண்ணிலேயே பிறந்த என்னைய இயேசு சாமியை கும்பிட்டேன்ற ஒரே காரணத்துக்காக என்னை பார்த்து மைனாரிட்டின்னு சொன்னா, ஜெயலலிதா அவங்களை சொல்லும் போது மட்டும் மைனாரிட்டி கவர்மெண்ட் சொல்லும் மட்டும் வலிச்சுச்சுல, அந்த வேதனை எங்களுக்கு எவ்வளவு இருக்கும். கிறிஸ்தவர்களை பார்த்து உங்களுக்கு எப்படி துணிச்சல் வந்தது மைனாரிட்டின்னு சொல்றதுக்கு? இந்த நிலமும் மண்ணும் மக்களும் மதத்தின் அடிப்படையில் பிரிக்கப்பட்டிருக்கிறது. இனவழி தேசிய அடையாளங்களின் அடிப்படையில் பிரிக்கப்பட்டிருக்கும் போது நீங்கள் மத அடிப்படையில் அரசியல் செய்வீர்கள் என்றால், என்னை பார்த்து மத அடிப்படையிலேயே நீங்க ஸ்டிக்கர் ஓட்டுறீங்கன்னா, உங்களுக்கும் பாரதிய ஜனதாவுக்கு என்ன சார் வித்தியாசம்? அவனும் மத அரசியல் தான் பண்றான், நீங்களும் மத அரசியல் தானே பண்றீங்க. அதனாலதான் சொல்றேன், சீமான் மட்டுமே இந்த மண்ணுக்கான மாற்று. அவன்தான் ஒட்டுமொத்த தமிழர்களுக்கான விடியலுக்கான ரட்சகன். நன்றி ஃபாதர். நன்றி.